அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். மீண்டும் தம்பிகளுக்கு ஆப்பு. டெல்லியிலிருந்து வந்த முக்கிய தகவல். என்ன சொல்றீங்க? நேற்று செய்தித்தாள்கள்ல தம்பிகள் ஈடிய மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. ஈடியுடைய துணை இயக்குனர் மன்னிப்பு கேட்டாரு. அப்ப தம்பிக்குத்தானே வெற்றி அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் இல்ல. ஒரு புலனாய்வு அமைப்பை நீங்க மன்னிப்பு கேட்க வச்சா அது ஒட்டுமொத்தமா உங்களை அடிக்க ஆரம்பிக்கும். டெல்லியில் தூசி தட்டப்படும் ஃபைல்கள். தம்பிகள் வழக்கு இவ்வளவு நாள் உச்சநீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் ஈடி தவறா நடந்துகிச்சு. டாஸ்மார்க் அலுவலகத்துல போனது, ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வீட்டில் போய் வீட்டை சீல் வச்சது, அவருக்கு ஆவணங்களை கொடுக்காதது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. ஈடி மன்னிப்பு கேட்டுருச்சு. இனிமேல் அந்த வழக்கு சூடு பிடிக்கும். துஷார் மேத்தா அவர்கள் ஒரு மனு போட போறாராம். இந்த வழக்குல நாங்க விசாரிக்கணும். ரொம்ப நாளா நிலுவையில் இருக்கு. பல்லாயிரம் கோடி ஹவாலா முறைகேடு நடந்திருக்கு. இத சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு உத்தரவை வாங்கி மறுபடியும் விசாரிக்க போறாங்களாம். தம்பிய விசாரிச்சா நேரா யார் வீட்டுக்கு போகும்னு திமுகவுக்கு தெரியும். பதட்டத்தில் இருக்கிறாங்களாம் திமுக. கபில் சிபில் தலையில அடிச்சிட்டு தேவையில்லாம ஈடிய மன்னிப்பு கேட்க வச்சது தப்பு. கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், இந்தியாவில் யாருமே இந்த மாதிரி ஒரு தப்பான மூவ பண்ணல. ஏற்கனவே ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதிக்கு எதிராக நம்ம பண்ண மூவால நீதித்துறைய பகைச்சுக்கிட்டோம். இப்ப ஈடியையும் பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் படிக்க தயாராக இருக்கிறதாம் டெல்லி. வேறு ஏதேனும் தகவல் வேண்டுமா? அல்லது இந்த தகவலில் இருந்து முக்கிய குறிப்புகளை நான் சுருக்கித் தரட்டுமா?